ஹாய், இப்போ நம்ம நாக்பூரில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாக்பூருக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா என்னென்ன பிளேசஸ்க்கெலாம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு 7 o'clock ஆகுது. ஸோ இப்போ நம்ம டுவர்ட்ஸ் தீக்ஷா பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நாக்பூரில் வந்துட்டு இப்போ நம்ம சப்வேக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். யூஸ்வலாக வந்துட்டு நைட் டைம் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் 7 மணிக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய டிராஃபிக் வர ஆரம்பிச்சிடும் சென்னையில். இல்லை ஈவன் யூ டேக் பெங்களூர், டெல்லி, பாம்பே. ஸோ எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லேயும் வந்துட்டு நைட்டு 6 o'clock மேலே செம்ம டிராஃபிக்காக வந்துடும். பட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நாக்பூரில் வந்துட்டு நைட்டாக இருந்தாலும் சரி, காலையில் இருந்தாலும் சரி, மதியானமாக இருந்தாலும் சரி, டிராஃபிக் ரொம்பவே லெஸ்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லாவே கவனிக்கலாம், சிக்னல் நின்றுட்டுருக்கோம். சிக்னலில் கூட பார்த்துட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரோட்டில் ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. சிக்னல் போட்டதுனால அவங்க காலியாக இல்லை. யூஸ்வலாகவே வந்துட்டு நாக்பூரில் வந்துட்டு டிராஃபிக் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீக்ஷா பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபேமஸான பிளேஸ். நீங்கள் இந்த இடத்துக்கு வரதா இருந்தால் ஈவினிங் ஒரு 6 o'clock வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் நடைபெற்றுட்ருக்கோம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு டீனேஜர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வரதை விட நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, வயசானவங்க வருவாங்க. ஸோ நீங்கள் இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் அப்படி கிடையாது. அதனால் வந்துட்டு டீனேஜர்ஸோட நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் வயசானவங்க, ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் அவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள், நான் மறுபடியும் பேசுகிறேன். கடைசியில் தேசிய கொடி கிடையாது. 22 வாவ்ஸ் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதான் அவரோட இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. 22 வாவ்ஸ் நல்லா இருக்கும், சாமியாக இருக்குங்க. அதெல்லாம் மகேஷ் சப்போர்ட் உங்களோட கிருஷ்ணாவை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ டென்ஷன்லாம் ஏங்க चित्रगृहपतीचं प्रवचन पहिल्यांदा तुम्ही ऐका आणि नंतरच मग बुद्धाच्या धम्माच्या प्रचारासाठी आणि प्रसारासाठीचा. चित्रगृहपती तर हा गृहस्थी आहे आणि आम्ही अहर्त आहे, काही भिक्षू नाही, अहर्त आहे. तुम्ही आमचे गुरु आहे, तुम्ही आमचे सर्वस्वी आहे. तुम्ही आम्हाला धम्म सांगितला. जे कला आहे ते तुमच्या जवळ नाही, तुम्ही जरी आहत आहे, परंतु तुमच्या जवळ जे चित्रगृह प्रतिपासी कला आहे ते तुमच्या जवळ नाही. आणि ती कला जोपर्यंत तुम्हाला अवगत होणार नाही तोपर्यंत तुम्ही बुद्धाच्या धम्माचा प्रचार आणि प्रसार करू शकत नाही, असे तथागत भगवान बुद्ध त्या अहर्त भिक्षूंना म्हणतात. ते 60 अर्थ भिक्षू चित्रगृहपतीपाशी जातात आणि त्यांचं प्रवचन ऐकतात. सांगायचं तात्पर्य असं की प्रवचन तर कोणीही देतो, उपदेश तर कोणीही देतो, परंतु ते उपदेश देण्याची जी कला आहे ती कला आपल्यामध्ये असली पाहिजे, तर तो उपदेशच खरा. ही कला फक्त चित्रगृहपतीपाशी होती, त्या 60 अहर्तापाशी नव्हती, भिक्षूपाशी नव्हती. आणि म्हणून भगवंतांनी त्याला सांगितलं होतं की तुम्ही चित्रगृहपतीचं प्रवचन आहे. त्या धम्माचा प्रचार आणि प्रसार करायला लागले तेव्हा पुढे बुद्धाचा धम्म फोफावला. असंच आज जे आपण या 56 श्रामणेरांना दीक्षा दिली, परंतु यांचं बालवय आहे, हे प्रचार आणि प्रसार करू शकत. आणि म्हणून आपला एक विधी आहे, आपल्याला दीक्षित केलं, त्यांच्या हातून आपण दीक्षित झालो, ही फार मोठी भाग्याची गोष्ट आहे. आणि म्हणून प्रत्येकाने आज आपण 56 झालो, उद्या त्याच्या डबल हो, ही प्रक्रिया आपण चालू ठेवायची. प्रत्येक पालकांनी, प्रत्येक आई वडिलांनी ही गोष्ट आपण लक्षात घेतली.
ஜி போகலாம் ஜி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு சுவாமி விவேகானந்த ஸ்மாரக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வரதா இருந்தால் ஈவினிங் டைமில் நீங்கள் வரலாம். ஏன்னா இங்கே உள்ளே பார்த்துட்டிங்கன்னா பார்க் மாதிரி செட்டப் இருக்கும். யூஸ்வலாக ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் ஈவினிங் வந்து அப்படின்னா சும்மா பசங்க வந்து விளையாண்டுட்டு போகலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மியூசியம் செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அந்த மியூசியம் செட்டப் உங்களுக்கு தெரியும். அதுக்கு இல்லை, ஏன் வீடியோ எடுக்கிறேன்னா விஜய் சேதுபதி இந்த பக்கம் வந்தாருன்னா அவருக்கு 3 சாக்கோ பார் இருக்குது. அதான் அவ்வளோதானா? வேறு எதுனா இருக்கா? சரி வாங்க உள்ள போகலாம்.
மேலே போகலாம் மச்சி. ஸோ மூணாவது ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு மைல் கல் நான் காமிக்கிறேன். வாரணாசி வந்து இங்கேருந்து ஒரு 729 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது, மைல் கல் என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நல்லா கேட்டிங்க அப்படின்னா, நாக்பூர்லேயே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்னா இதுதான் சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா டூரிசம் 0 மைல் ஸ்டோன். அதாவது இந்தியாவிலே பார்த்துட்டிங்கன்னா 0 கிலோமீட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாக்பூரில் இந்த இடத்துல தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ நாக்பூரில் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் நீங்கள் நடுவில் போகிற மாதிரி இருக்கும். மேலே மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு. நாக்பூர் அந்தளவுக்கு டெவலப்டான சிட்டி ஒன்று. ஸோ யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நைட் டிராஃபிக்கே வந்துட்டு இப்போ மணி 9 மணி ஆகுது. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு 12 o'clock ஆனால் கொஞ்சம் வேக்கண்ட்டாக இருக்கும் ரோட்ஸ். பட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நைட் எந்த டயத்துலையும் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதை சுற்றி ப்ரொடெக்ஷன் எதுவுமே பண்ணலை. பட் இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய மைல் ஸ்டோன். கன்னியாகுமரி 1600 கிலோமீட்டர்ஸ், ஹைதராபாத் 485 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான இடம் இது, ஏன்னா 0 மைல் ஸ்டோன் இடம் இது. ஸோ இதை பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது ப்ரொடெக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் எதுவுமே பண்ணலை. நார்மலாக 0ன்னு போட்டு நார்மல் மைல் ஸ்டோன் மாதிரி தான் இருக்குது. பட் இது ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான மைல் ஸ்டோன். வாரணாசி 729 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஜபல்பூர் வந்துட்டு 273 கிலோமீட்டர்ஸ். ஐ திங்க் ஜபல்பூர் குஜராத்தில் இருக்கா ராஜஸ்தானில் இருக்கா, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் காமிக்க நினச்ச 3 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். ஃபஸ்ட்டு தீக்ஷா பூமி பார்த்தோம், சுவாமி விவேகானந்த ஸ்மாரக் அந்த மியூசியம் பார்த்தோம். ஸோ மூணாவதாக வந்துட்டு இந்த மைல் ஸ்டோன் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நான் உங்களுக்கு தெளிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.
இருட்டா இருக்கு. ஓகே போதுமா இது? நீங்க அங்க போய் நில்லுங்க.